ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஈஸியாக அதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 4-5 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அந்த கார்னர்ஸை கூட கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். நம்ம இப்போது இதை 3 அந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறத கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருந்து அதையும் இதில் போட்டுடலாம். கொத்தமல்லியும் நான் இப்பயே ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம், என்ன லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு இதை ஊற்றி அதுவும் நல்லா கலங்குற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்சு சால்ட்டுன்ற டர்மரிக்கு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், தனியா பொடி கொஞ்சம் போட்டு அதை மறுபடியும் நல்லா கலக்கிக்கணும். ஜீரகத்தூள் இருந்தாலும் அதுவும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆட் பண்ணி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ அது நல்லா தண்ணி கொதித்து அதில் மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரெட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அந்த தண்ணி ஊற்றுறோம்னா, அப்போ தான் அது இந்த ப்ரெட்டோட போய் உள்ள ப்ரெட்டு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் இல்லையா, அதுக்காக தான். அப்போ அந்த மசாலாலாம் அது உள்ளே போயிடும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு சூடானதான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி அப்படியே சாப்பிடலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.